வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஆகஸ்ட் மாதம் 30 சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம், மேலும் ராஜஸ்தான் வடக்கு பகுதி, பஞ்சாப் தெற்கு பகுதி வழியாக பாகிஸ்தானை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ராஜஸ்தான், பஞ்சாபை இணைக்கும் விதமாக மேலும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. குஜராத்துக்கு கிழக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒடிசா முதல் மியான்மர் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல், அதாவது வடமேற்கு வங்கக்கடல் முதல் வடகிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட உள்மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, மேலும் ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மேலும் பஞ்சாப், புதுதில்லி, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது தென்சீனாவில் தீவிர மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு செயலிழந்து வங்காளதேசத்துக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் வழியாக பீகார், ஜார்க்கண்ட், மேலும் உத்தரப்பிரதேசம் வழியாக குஜராத்தை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து குஜராத்துக்கு வந்த பிறகு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து குஜராத்துக்கு கடுமையான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. செப்டம்பர் 6, 7, 8, 9 வரை கடுமையான மழைப்பொழிவு குஜராத், மகாராஷ்டிரா கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு வருகிற நாட்களில் வட இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள், உள் மாநிலங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா இந்த இடங்களில் இப்போது ஆகஸ்ட் 30 சற்று தீவிரமாக இருந்தாலும் நாளை 31 முதல் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் இப்போது வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து தொடர்ந்து செப்டம்பர் 9 வரை வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளா, கர்நாடகாவுக்கு சீரான தென்மேற்கு பருவமழையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலனை ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் இன்று ஆகஸ்ட் 30 மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 31 முதல் படிப்படியாக சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனை கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 30 சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சற்று சாரல் மழை சற்று கிழக்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களில் தென்காசி, புளியங்குடி, கடையலூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி சங்கரன்கோவில் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாகவும், ராஜபாளையம், சிறைப்பிடிப்புத்தூர் இந்த இடங்களாம் லேசான சாரல் தூறல் கிடைக்க அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி விருதுநகர், சாத்தூர், ஈர்க்கன்குடி, அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், தேனி, போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதியெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு
மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கும் அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சேலத்துக்கு இன்று வெப்பச்சலன மழை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி லேசான முதல் மிதமான மழையாகவும், தெற்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மன்னார் வளைகுடாவில் இருந்து வரும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும். டெல்டா மாவட்டங்கள் உள்நுழைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மேலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூருக்கு மேற்கு பகுதி, மேலும் தென் மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி. நாளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது மாலை நேரங்களில் மட்டுமே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை சாரல் மழை. மேலும் தென் மாவட்டங்கள், உள்பகுதி, வட மாவட்டங்கள், திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி. செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளும் தொடர்ந்து தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் வடகிழக்கு வங்கக்கடலில் தொடர்ந்து ஒரு காற்றுச் சுழற்சி தொடர்ந்து சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு தென்சீனாவிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 3, 4, 5, 6, 7, 8 தேதி வரை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் சற்று கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை பொறுத்தவரை. ஆனால் காற்று பகுதிக்கு வெப்பச்சலன மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிரமாக இருக்கிறதோ அப்போது காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் செப்டம்பர் 4, 5, 6, 7 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து காணப்படும். அப்போது கணவாய் பகுதியில் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். அந்த நிகழ்வால் தமிழகத்தில் செப்டம்பர் 9, 10, 11, 12 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரமாக இருந்தாலும் காற்று பகுதிக்கும் வெப்பச்சலன மழை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 12ஆம் தேதி மீண்டும் தென்சீனாவிலிருந்து மியான்மர் வழியாக ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தீவிரமடைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதி. செப்டம்பர் 12 விட 13 மேலும் தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் தீவிரமடையும். செப்டம்பர் 12 விட 13, 14, 15 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 9, 10, 11, 12 தேதியில் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் 12ஆம் தேதி முதல் வெப்பச்சலன மழை தீவிரம் குறையும் என்றும்
எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதி முதல். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தால், நாளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே அங்கே தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து செப்டம்பர் 5, 6, 7, 8ஆம் தேதி வரை சற்று தீவிரமாக இருந்தாலும் 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனமழையை பொறுத்தவரை இப்போது ஆகஸ்ட் 30ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 2 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 3, 4, 5 தேதிகளில் சற்று கூடுதலாகவும் ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 5, 6, 7, 8 தேதியில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். 9ஐ விட 10, 11 தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மீண்டும் வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி சற்று தீவிரமடையும் என்பதால் மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனமழை தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து வெப்பச்சலனமழை கிடைக்கும் நாள் பெரும்பாலும் செப்டம்பர் 10, 11, 12ஆம் தேதி. இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு 2 நாட்கள் மட்டுமே காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பொள்ளாச்சி காற்றுப்பகுதி, செங்கோட்டை காற்றுப்பகுதி, தென்காசி மேற்கு பகுதி, மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் முன்னேறி வந்து வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை சற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய்ப்பகுதியில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் தொடர்ந்து கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு காலை நேரங்களில் காற்றின் வேகத்தை விட மாலை நேரங்களில் மட்டுமே கணவாய்ப்பகுதியில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றின் வேகம் கணவாய்ப்பகுதியில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரித்திருந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகும். இடையிடையே மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் தென்சேனாவிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. இரு நிகழ்வுகள் தொடர்ந்து வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஒரு நிகழ்வு நிலப்பரப்பிலும் ஒரு நிகழ்வு வடமேற்கு வங்கக்கடலிலும் நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் அதிகரித்து காணப்படும். செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி வரை தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.